அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்டா. என்னடா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. என்னடா சம்பளம் ஏதாவது ஏற்றி கொடுத்துருவாங்களா? இது என்னன்னா பாடுறா. டேய் டேய் இங்க பாடுறா. டேய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரேஷ்மா எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா. ஸ்கூல்ல இருந்தே அவளை எனக்கு பிடிக்கும்டா. அப்புறம் ஒரு பிரச்சனை பிரிஞ்சிட்டோம். இப்போ நம்ம ஆஃபீஸில் தான்டா ஒர்க் பண்ணுறா. நான் அவளை லவ் பண்ணுறேன்டா. லவ் பண்ணுறேன்டா லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன்டா. சொல்லிட்டு இருக்கா. டேய் இது வந்து பேசியிருக்கலாம்டா. ஆளு உட்காரு உட்காரு உட்காரா. ஏய் இவனுக்கு லூசு பிடிச்சிச்சுடா. ஆமாண்டி எனக்கு லூசு தான் பிடிச்சிருக்கு. அன்னைக்கு தான் அவள் வேற ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவட்ட நான் ரொம்ப நாளாக பேசலை. உன் பின்னாடி சுற்றினதுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அவளுக்கு மெசேஜ் அனுப்புனேன். என் அப்பாலஜிஸ் அக்செப்ட் பண்ணிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு பர்த்டே. அவள் ஆள் யாருன்னு மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டேன். ரிப்ளை வந்துச்சு. அப்போ தான்டா காண்டாச்சு எனக்கு. நான் கொல்லாம விட மாட்டேன்டா. இப்பதான்டா சந்தோஷமா இருக்கு. சத்தம் போட்ட ஃப்ரெண்டோட நான் பார்க்க மாட்டேன். அது நீ கொலை பண்ணும்போது தெரியும்டா. முதலையே சந்தேகம் வந்துச்சு. இந்த வானடை புரிய மாட்டேங்குச்சு. ஸ்கூல்ல இருந்து அவளை எனக்கு பிடிக்கும்டா. அப்புறம் ஒரு பிரச்சனை பிரிஞ்சிட்டோம். அவளை நம்ம ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறோம். அவளை நான் லவ் பண்ணுறேன்டா. அப்பவே வெற்றிக்கு அது பிடிக்கல. ரொம்ப அழகா இருப்பாடா. நல்லா பாடுவா. போன வாரம் கூட நேஷனல் டேலண்ட் சர்ச் ப்ரோக்ராமில் அவன் தான் ஃபஸ்ட்டு. எங்க போற? அவனை விடுறா இங்கே கேளு. அப்புறம் ஏதோ ஒரு காண்டில் என் செல்லுல இருந்து ரேஷ்மா நம்பர் எடுத்துட்டான்டா. டேய் யாரும் என் செல்ல பார்த்தீங்களா? வெற்றி என் செல்ல பார்த்தியாடா? இங்கே தான்டா இருக்கு. சொல்ல வேண்டியதானே. அவ தான் வெற்றிக்கு கால் பண்றான். 12 மணி ஆயிடுச்சா? ஏன் பர்த்டே விஷஸ் பண்ணலன்னு கேட்கறதுக்காண்டி கால் பண்றான். எத்தனை தடவை தான் கால் பண்றான்னு பார்ப்போம். பர்த்டேக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். அந்த பஞ்ச பரதேசி கூடவே இருந்து துரோகம் பண்ணிட்டு அந்த துரோகி தப்பெல்லாம பண்ணிட்டு என்ன குலகரனாக்கிட்டான். சாரி ரேஷ்மா. ஹலோ, என்னது பர்த்டே சர்ப்ரைஸா? டே வெற்றி, என் மொபைல் மக்கார் பண்ணது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மொபைல் சிம் மாற்றி யூஸ் பண்ணிட்டு தரேன். அது டேபிள் இருக்குல்ல. ஓகே ஓகே. நான் ப்ரப்போஸ் பண்ணுவேனே, நீ அக்செப்ட் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உன்னை இப்போவே பார்க்கணும் போல இருக்கு. 10 minutes நான் வரேன்.
ஆமாண்டி, எனக்கு லூஸ் தாண்டி பிடிச்சிருக்கு. உன்னை லவ் பண்ணதுக்கு என்னைய நல்லா பாடுவா. போன வாரம் கூட நேஷனல் டேலண்ட் சர்ச் ப்ரோக்ராமில் அவன் தான் ஃபஸ்ட்டு. ஏன் எங்கடா போற? அவனை விடுறா, இங்கே கேள்றா. லவ் பண்ண தானே வரலாம் முடியும். டேய் அவளை பற்றி இன்னொருத்தர சொல்லு. வேண்டா. டேய் நாயே, என்னடா பேசிட்டு இருக்கும்போது பாதியில இருந்து வந்துட்டா? ஆமாம், இவங்களுக்கு தான் எங்கே இருந்தாலும் லவ் இருக்கோ. இன்னைக்கு உன்ட்டு வந்து சிரிப்பான், நாளைக்கு அவள் கட்டி விட்டான் உன்ட்டே வந்து அழுவான். இதுதான் எனக்கு தேவைப்படுது. டேய் என்னடா இப்படி சொல்லிட்ட? நானே நாளைக்கு லவ் பண்ணா நீ ஃப்ரெண்டா எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? பொழந்துருவேன், ஓடி போய். நான் ஏன் லவ் பண்ணக்கூடாது? எவனோ லவ் பண்றான், அவகிட்ட எப்படியாவது பேசி ஆகணும். கால் பண்ணலாமா வேணாமா? ஓகே, கார்த்திக் கிட்ட இருந்து நம்பர் எடுத்துட வேண்டியது. வெற்றி, நீ சொல்ல பாத்தியாடா? இங்கே தான்டா இருக்கு. Hello, Reshma? Hi. I like the song which you sang in the talent search program. Yep, that song. I am a big fan of it. என்னது பர்த்டே சர்ப்ரைஸா? என் பேர் மை நேம்? நான் கிறிஸ்டின்னு சொன்னா நான் லவ் பண்ணுவாளா? என் பேர் வெற்றி இல்லை. ஐ எம் வெற்றி. எஸ், வெற்றி. என் பேர் ஸ்டீஃபன். ஆக்ஷன். எத்தனை வாட்டி தான் கால் பண்ணுறான்? டேய் என்ன? ரெடி, ஆக்ஷன். எத்தனை வாட்டி தான் கால் பண்ணுறான்னு பார்ப்போம். ரெடி, ஆக்ஷன். எத்தனை வாட்டி தான் கால் பண்ணுறான்? இதை பாடுறா கொஞ்சமாவது. டேய் ஆக்ஷன். எத்தனை வாட்டி தான் கால் பண்ணுறான்னு பார்ப்போம். வர மாட்டேங்குது, அது நினைப்படுறா. டேய் என்னடா உங்களுக்கு? என்னது பர்த்டே சர்ப்ரைஸா? என் பேர் வெற்றி இல்லை, என் பேர் தோல்வி.